நான் உங்க தீரா பேசுறேன். ஒரு அழகான தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல நிறைய குரங்குங்க வாழ்ந்துட்டு வந்துச்சு. குரங்குக எல்லாம் பல வருடமா அங்க இருந்தனால தோட்டத்துக்காரனும் குரங்குகளும் நல்ல ஒரு பழக்கம் இருந்துச்சு. தோட்டத்துக்காரன் தினமும் செடிகளை பராமரிக்கும் போது குரங்குகளும் பக்கத்துல நின்னு அவனை பார்த்துட்டு இருக்குமா. அத பார்த்து அவன் பண்றது மாதிரியே குரங்குகளும் விளையாட்டு போல செய்து காட்டும். ஒரு நாள் தோட்டத்துக்காரனுக்கு பக்கத்து ஊருக்கு ஒரு வேலை. அவன் குரங்குகளை கூப்பிட்டு நான் வரும் வர செடிகளை எல்லாமே பராமரிக்கணும்னு சொல்றான். குரங்குங்க அதை ரொம்ப சந்தோஷமா ஏத்திக்கிச்சு. ஆனா ஒரு சந்தேகம், எந்த செடிக்கு எவ்வளவு தண்ணி ஊத்தணும்னு தெரியல. அங்கிருந்த ஒரு குரங்கு சொல்லுச்சு, அது பெரிய பிரச்சனை இல்ல, வேர் பெரியதா இருந்தா நிறைய தண்ணி ஊத்தணும், சின்ன வேர்னா கொஞ்சம் போதும். அந்த யோசனை எல்லா குரங்குகளுக்கும் சரின்னு பட்டுச்சு. அதனால வேர் பெரியதா சின்னதா தெரிய குரங்குகள் ஒவ்வொரு செடியையும் பிடுங்கி எடுத்து பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. சில நாட்களுக்கு பிறகு தோட்டத்துக்காரன் வந்து தோட்டத்தை பாக்குறான். செடிகள் எல்லாம் காய்ந்து விழுந்து கீழே கிடந்தது. வேர் மேல பார்த்து இருக்கிற நிலையில நிலம் கலங்கி இருந்தது. அவர் பயந்து கேட்டாரு, என்ன ஆச்சுன்னு. குரங்குகள் மெதுவா வேர் எவ்வளவு பெரியதுன்னு பார்க்க செடிகளை எடுக்க வேண்டி இருந்ததுன்னு சொல்லுது. அதான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுது. தோட்டத்துக்காரன் பேசவே முடியல. கதையின் கருத்து, ஒரு விஷயத்தை பத்தி அறிவு புரிதல் இல்லாத ஒருவர்கிட்ட எந்த ஒரு செயலையும் ஒப்படைக்க கூடாது.